ஏயா நரிக்குடி ஜோசியர, என்னங்க நீர் சொன்ன கோயில் இதுதானே? ஆமாங்க. வரான் கோயந்தா, அந்த அர்ச்சனை தட்டை எடுத்துக்கிட்டு மேல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அர்ச்சனை நான் பண்றதா? உங்க பேருக்கு தானே? ஆமா, என் பேருக்கு தான். நீங்க வர வேண்டாமா? நான் வரலன்னா ஐயர் அர்ச்சனை பண்ண மாட்டாரா? ஏங்க குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு குன்றத்தூர் கோயில் அடிவார வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வந்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க. படியேறினா பல்ஸ் வீக்கா போயிடும்னு ஜோசியம் சொன்னானா? என்ன உன்ன ஜோசியர் மேல பாயிர? நான் முதல்ல அழி, நீ டிரைவர். எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பம் இல்ல. சொன்னதை செய்ய. தட்டை எடுத்துக்கிட்டு போ. 700 ரூபாய் சம்பளத்துக்கு எருமாடு மாதிரி வேலை செய்யறேன். அப்பப்ப இந்த ஜோசிக்காரன் வேற முதுகு மேல இருக்கான். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. நல்ல நேரம், மழை மழைன்னு பரிகாரத்தை ஆரம்பிங்க. என்னதான் பரிகாரமா இருந்தாலையா, ஒரு கோடீஸ்வரன் கோயில் படிக்கட்டுல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா அவ்வளவு நல்லா இருக்குமா? உங்க ஜாதகப்படி கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக வேலை செய்யுது. இன்னும் 2 மாசத்துல அண்டர் கிரவுண்ட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப எப்பேற்பட்ட கோடீஸ்வரனையும் கோமணத்தோட நடுத்தெருவுல பிச்சை எடுக்க விட்டுரும். அத முறியடிக்கணும்னா ஒரு நாள் முன்னால ஒரு மாதிரிக்காக நீங்க கண்டிப்பா பிச்சை எடுத்தே ஆகணும். ஐயா என்ன ஐயா வாடகைட்டு வாங்கிக்கங்க ஐயா. என்னடா உங்களோட ரோதனையா போச்சு? உள்ள நுழையும் போதே செருப்புக்கு சீட்டு, கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை சீட்டு, சாமியை பார்க்கணும்னா ஸ்பெஷல் சீட்டு, கோவிலுக்கு பின்னால ஒரு கும்பல் 3 சீட்டு, வெளியே வந்தா லாட்டரி சீட்டு, ஊருக்குள்ள போனா கண்ட பையெல்லாம் எம்எல்ஏ சீட்டு. என்னடா ஒரே சீட்டு மயமா போச்சு? ஐயா ஒரே ஒரு சீட்டு மட்டும் வாங்கிக்கங்க, நான் திரும்ப தாம்பரம் போகணும். ஏண்டா நாயே, உன்னை நான் தாம்பரத்துல இருந்து தந்தி கொடுத்தா வர வச்சேன். ஏண்டா ஊர் ஜனங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? ஓஹோ, எல்லாரும் தொண்டைகளையே கத்தி பிச்சை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன ஒய்யாரம்? வாய் திறந்து கேட்க கூடாதா? முடிஞ்சா போடு, இல்லைன்னா ஓடு. ஓஹோ, இது கௌரவ பிச்சையா? நான் போட்டு நீ வாங்க வேண்டி இருக்கு. இதுதான் நேரங்கிறது. ஏன் நொய்யு நொய்னு கத்துறீங்க? அந்த பெரியவர்கிட்ட 20 ரூபாய் போட்டிருக்கேன், எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. அவர் 20 ரூபாய் கொடுக்கலையா, 1 ரூபா தான் கொடுத்தாரு. அவர் தர்ம பிரபு, பொய் சொல்ல மாட்டாரு. எடியா காசா? ஆமா, யார் நீ? புதுசா இருக்க? எங்க யூனியன்ல மெம்பரா நீ? யூனியனா? அது என்ன யூனியன்? அகில உலக பிச்சைக்காரர்கள் யூனியன். இதுக்கு முன்னாடி நீ எங்க பிச்சை எடுத்த? ஐயா, நான் உண்மையே சொல்லிடுறேன், நான் பிச்சைக்காரனே இல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன். என்னையா பெரிய கோடீஸ்வரன்? எங்க தலைவரை விடவா? எங்கயா நம்ம தலைவர்? தலைவர் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணி போயிருக்காரு. அத வராரு தலைவர். என்னப்பா அங்க கலாட்டா? ஒரு நான் மெம்பர் நம்ம ஏரியாவுல வந்து பிச்சை எடுக்க வந்த என்ன கல் தலைவா? யாருப்பா நீ? நான் ஒரு பணக்காரன், ஒரு பரிகாரத்துக்காக இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எப்ப நீ மெம்பர் கார்டு இல்லாம வந்து பிச்சை எடுத்தியோ 3 நாள் கலெக்ஷன் பணத்தை கட்டிட்டு தான் போகணும். நிறுத்துங்கயா. இதுக்கு முன்னால ஒரு பிச்சை எடுத்து பழக்கப்பட்டவர் இல்ல, வட்டிக்கு பணம் கொடுத்து தான் பழக்கப்பட்டவர். ஏதோ செய்த பாவத்தை கழுவுறதுக்காக கடவுளுக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவார். அது போட்டுண்டா, அது என்னமோ 3 நாள் கலெக்ஷன்றாரு, அது என்ன அமௌண்ட்? என்ன இன்னைக்கு கிருத்திகை நாளு, ஒரு 5000 ரூபாய் கேட்பாங்க, கொடுத்துருங்க. 5000? அது நீ யார் சொல்றதுக்கு? தலைவரே நீ சொல்லுப்பா. ஆமாயா, 5000 தான். பையே கொடுத்துரு. இப்ப போய் என்னவ நீ வேற? உதவி பணத்தை குடியா. ஏண்டா சங்கு புள்ள, என்ன டிஃபனை வைப்பேன்னு பார்த்தா செக் புக்கையும் பேனாவையும் வைக்கிற. வச்சது சங்கு பிள்ளை இல்ல, உங்க பிள்ளைங்க. என்ன விஷயம்? செலவுக்கு பணம் வேணும்பா. எனக்கும் தான். என்னடா இது, பொழுது விழிஞ்சா பொழுது போனா பணம் பணம் அரிக்கிறீங்க, அத்தை கூலிக்காரங்க மாதிரி அசிங்கமா இருக்குது. பணம் எல்லாம் இல்ல போக. ஏன்பா போன வாரம் தானே கொடுத்தாரு, அதுல மிச்சம் இல்லையா? போன வாரம்பா, முழுசா 7 நாள் செலவாய் போச்சு. ஆக மொத்தத்துல 2 பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க, பணத்தோட அருமை தெரியாத பயலுக. அந்த காலத்துல உனக்கா சொல்றேன், அவனுங்களுக்கு சொல்றேன், அந்த காலத்துல எங்க அப்பன் காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா, கடைசியில கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா ஏழை, எங்க அப்பா கோடீஸ்வரன்.
நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா? அட ஏன்பா பெத்த பசங்களுக்கே பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க? என்னது நான் துரோகம் பண்றேனா? அட பாவிகளா, பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க, அதை விட என்னடா துரோகம் வேணா? நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு? நீங்க பத்தீங்க, அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம். என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு. நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. உப்ப கொட்டி இருக்கிற இதுதான் துரோகமா? ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற, எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற. போய் கையை கொண்டு அங்கு. என்ன முதலாளி? ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுது, அது ஏன்? வயசாகி போச்சு முதலாளி. ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது, இதுல குடைச்சல காணமே. இந்த குடைச்சல் விடுங்க முதலாளி. ஆ. டிரைவர் கோயந்தல்ல, ஆ. அவன் குடைச்சல் தாங்க முடியல. லெப்ட்ல போனா ரைட்ல போறான், ரைட்ல போனா லெப்ட்ல போறான். ஆ. அப்பப்ப நைட்ல ஆ? ஒரு மரியாதை கிடையாது முதலாளி. ஆ. முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான். ஆ. டிரைவர் அப்படி ஒரு டிரைவர். ஆஹா. முதலாளி சீட்ல உட்கார்ந்தா அவன் உட்கார்ந்தே வண்டி ஓட்ட மாட்டான், பிறகு எப்படி ஓட்டுவான்? நின்னுகிட்டு ஓட்டுவான். அவ்வளவு மரியாதை. ஓஹோ. அவனுக்கு உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா? வர சொல்லு வர சொல்லு. முதலாளி, இந்த காலு ஏன் இப்படி கொடையும் தெரியுமா? ஆ. அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான். ஐயோ. அதனாலதான் இந்த கால் குடைச்சலு. எங்க ஊர்ல ஒரு சமையல்காரர் இருக்கான். ஆ. அவன் கில்லேடிக்கு கில்லேடி. ஆ. அரைக்கீரை, முளைக்கீரை, அகத்து கீரை, புளிச்ச கீரை, இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான். அவன் என்ன சமயக்காரனா சித்தனா? அவன் ஒரு பித்தனுங்க. ஆ. அவனை தந்தி கொடுத்து வர வைப்போமா? அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியதுதான். முதலாளி யார பார்த்து நாயிங்க? உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா? நீதான் பேயாச்சே. என்னங்க இடைத்தேர்தல் வந்துருச்சுங்க. இந்த தேர்தல்ல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும். இனிமே நீங்க மண்ணை தொட்டா பொண்ணாகும், தவிட்ட தொட்டா தங்கமாகும். என்ன தொட்டா? கைய அழுக்காகும். எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? நீங்க நோட்டை போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க. கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு, நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பர்ட். அவன் மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டான், உங்களை ஜெயிக்க வச்சே தீருவான். டேய், அவன் நமக்கு எதிரியாச்சே, அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது? அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க. அரசியல்ல பகையேது உறவேது. இன்னைக்கு நல்ல நாள். முதல்ல மனுவை போடுவோம், அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம். மொத்தத்துல எலெக்ஷன் வர சொல்லதான் இங்க சேரி ஜனம்னு ஒண்ணு இருக்குது, மனுஷாளுங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருது. வடிவேலு, பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஐயா தேர்தல்ல நிக்கணும்னு பிரியப்படுறாரு. நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல்ல ஜெயிக்க வச்சுடணும். அதெல்லாம் வைக்கலாம், ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அதையே தான் நாங்களும் பண்ணுவோம். மந்திரி சேவை அமைப்பாங்க. ஐயா குடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து, பிடிக்க வேண்டியவங்களுக்கு பிடிச்சு மந்திரி ஆயிடுவாரு. சவுத்ல கோந்து தடவி தெரு தெருக்கும் போஸ்டர் ஓட்டுவீங்க. ஆமா ஆமா. நெட்ட கோக்கா கட் அவுட் வச்சு டிராபிக் ஜாம் பண்ணுவீங்க. ஆமா. வரிசையா கவர்னர் வீட்டுக்கு நடந்து போய் எதிர்கட்சி மேல புகார் கொடுப்பீங்க. ஆமா. நினைச்சா பந்து, உண்ணும் விரதம், உண்ணாத விரதம், சாலை மறியல். ஆமா. மொத்தத்துல எங்களுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. டேய், பண்ணுவோம்ப்பா. எப்பா? பின்னால நீங்க பின்னால பண்ணுவீங்க, நாங்க காத்து நிற்போம். அதுக்கு முன்னாலே உங்க மந்திரி சபை கவுந்து போடும். இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில தோசை. என்னையா தோசை இட்லின்னு கிட்டாது? எங்க வீட்டுல இல்லையா? எனக்கு ஓட்டு தான் வேணும். அத்ததானே சூசகமா சொல்றேன். ஆ. எங்க சேரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டதுன்னு வச்சுக்கோ, 2/3 மெஜாரிட்டி உனக்கு என்னவா? மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு, உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர்றேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வருது. அது எங்களை என்ன பண்ணும்? அதுவும் சரிதான், திருஷ்டி கழிச்ச மாதிரி. அதெல்லாம் எதுக்குப்பா? 2 லட்சம் ரூபாய் கூட மொத்த ஓட்டு வாங்குதான். 2 லட்சம் எதுக்கு? என்னங்க நீங்க ஏழு ஜனங்க காலங்காத்தால வயிற்று புடிச்சு நீ ரயில் தாண்டவாள் தானே போய் உக்காந்து நிக்குதுங்களா? என்னத்துக்குப்பா? ரயில கவுக்குவா? பாத்ரூம் கிடையாது. இந்த 2 லட்சம் ரூபாய வாங்கி சின்னதா சிக்கனமா ஒரு பாத்ரூம் கட்ட வேண்டியிருக்குது. யாழிங்க பாருங்க, எத்தனை தலைங்க, எவ்வளவு வயிறுங்க, என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன். பள்ளிக்கூட கட்டினா நல்லது, பாத்ரூம் கட்டணும்ன்றிய. பள்ளிக்கூடமா இருந்தா என்ன, பாத்ரூமா இருந்தா என்ன, ரெண்டுலயும் உட்காரத்தான் போறாங்க. ஆமாங்க, பள்ளிக்கூடம் இல்லன்னா ஒன்னும் கட்டிடாது, பாத்ரூம் இல்லன்னா கெட்டிடும். கொடுங்க. இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம். ஓஹோ, நரிக்குடி. நரிக்குட்டியா? பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா? பேருப்பா. பொட்டியில இருக்கிறது துட்டு. மக்களே நல்லா கேட்டுங்கப்பா. ஐயாவோட சின்னம் குதிரை சின்னம். குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்கய்யா ஓட்டு. நீ துட்ட இங்க நீட்டு, அப்புறம் போடுறோம் ஓட்டு. நிறுத்து. கவலைப்படாதீங்க, வாங்க.
வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க, புடிங்க பணத்தை. அத்த புடிச்சுக்கலாம். அது எங்க ஓடியா போட போகுது? சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேர் கையிலயும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன்? அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளை ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுல, எச்ச கூட துப்ப முடியல. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம். அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கைக்கு எட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே? குடுமா, நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு இருக்கிற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிகையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாய திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு போ. ஏய், இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட, கீழே இருந்தா கட்டுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. இவன் யார் ஏத்தி விட்டது? கேட்க மாட்டேன்றானே. கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்கத்தான். கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்க புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பம்மா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற. அதுக்கு தோடா கைத வருது. எதுக்கு? படிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க? வச்சுட்டீங்களா? அததான் வித்து தொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா ஆமா. ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏன் எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சியா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாங்க. சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டு துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னடா? அட பாவீங்களா, கழுதியிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி ரூபா கொடுத்து கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்ன இருப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்ல? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து வாயா. சின்னசாமி, இந்த பாரு, இனிமே உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம். ஒரு மனுஷன் விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கலாம், விதவிதமா அடி வாங்க முடியுமா ஐயா? பிரதர், அப்படின்னா நம்ம நட்பு இவ்வளவுதானா? இதுவே ரொம்ப ஜாஸ்தி. பேசாம வேலை பாக்குறியா? நீ வேணா பாரு சின்னசாமி, நீ வாங்கின உதைக்கும் மிதிக்கும் கடவுள் கண்டிப்பா கண்ணை திறப்பாரு. அவர் திறப்பாரு. இப்ப என்னால திறக்க முடியலையா? கரும முடிச்சவ கண்ணிலேயே குத்திட்டான்ப்பா. நீங்க வேணா பாருங்கண்ணே, அந்த சரஸ்வதியே நேர்ல வரத்தான் போறாங்க. அங்க பாரு, சரஸ்வதி வீணை இல்லாம வெறுங்கையோட வர்றான். போகுது
கடையிலேயே வச்சு மேட்டர் முடிச்சிட்டுமா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஒரு பொண்ணை குறி வச்சா அதை முடிக்காம விடமாட்டியே. உன் கூட வர்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. கடையில வேண்டாம், 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவ பின்னாடியே போவோம். ஜனங்களே இல்லாத இடமா பார்த்து முடிச்சிரு, அசத்திரு. ஏன் இப்படி ஓடி வர? பாடி, அப்புறமா சொல்றேன். ஹலோ, அவங்க 2 பேரும் ரவுடி மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க 2 பேரும் என் கூட தான் வேலை செய்யறாங்க. காலையில ஒரு சின்ன சண்டை போச்சு. ஐயோ, கிளம்பி வரும்போது 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்த மேட்டர் ஆரம்பிக்க போறேன்றான், ஒருத்த மேட்டர் முடிக்க போறேன்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, ஒண்ணுமே புரியல. சீக்கிரம் வாடி போயிடலாம். என்னது அவளுக்கு ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுறாளுங்க? நீ பாட்டுக்கு வயித்தை புடிச்சிட்டு மெதுவா வர்ற. என்ன வயித்தை கிடக்குதா? பின்ன இதுக்கு போகணும். என்னது வாசம் தூக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு சென்ட் பாட்டில். ஏன் அவளுக்கு குடிச்சிருக்க மாட்டாங்களா? இது அன்பளிப்பா கொடுத்தா அவங்கள ஆனந்தத்துல குளிப்பாட்டி கப்புன்னு காலில் விழுந்துட்டு போறேன். ஐடியா. கந்தே, பார்த்தா பொம்பளைங்க ஹாஸ்டல் மாதிரி இருக்கு. அவாட்டுக்குள்ள போயிட்டாளே. இப்ப என்ன பண்றது? உள்ள போய் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? என்னது பிரச்சனையா? யார பக்கத்துல வச்சுட்டு பிரச்சனைன்னு பேசுற? இவளுக்கெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா என்னையா பண்ண முடியும்? ஒருத்தனை கட்டிட்டு போய் மாவாட்டுவாளுங்க, ஒரு தீக்குச்சி உரைச்சு விளக்கேத்துவாளுங்க. இவளுகள் பொம்பளைகள். கந்து, என்ன பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு சரியான டைம் கிடைக்கல. பகல்ல தான்ப்பா நான் ஜவுளி கடையில வேலை செய்யறேன். பிரைவேட்டா நான் பெரிய ரவுடிப்பா. அட ரவுடி, அட போப்பா. என்னடா இது லேடிஸ் ஹாஸ்டல், ஒருத்தையும் கூட குறுக்கியும் மறுக்கியும் போக மாட்டேங்கிறாளுங்க. ஏய், யாரு பொம்பளைங்க எந்த ரூம்ல இருந்தாலும் தைரியமா வாங்க. இங்க பாரு, நான் வெளியில தான் ரவுடி. பொம்பளைங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். தெரிஞ்சாமே எதுக்கு இப்படி கத்துறது? பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம். என்னையா பொம்பளைங்க தங்கி இருக்கிற இடம்? நான் பார்க்காத லேடிஸ் ஹாஸ்டலா? இந்த பாரு, படிப்புக்காக நீ எவ்வளவு ஃபீல் பண்றீங்க அவங்களுக்கு தெரியாதியா? இன்னைக்கு சரஸ்வதியை பார்க்காம நம்ம போவோமா? ஒரு நண்பருக்காக நான் இதை கூட செய்யலனா நான் எதுக்கு வேஸ்டியா? அப்ப நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஜஸ்ட் மினிட் வெயிட்மா. அந்த சென்ட் இருக்குல்ல, அத கொஞ்சம் கொடு. எதுக்குமா? இல்ல போறது லேடிஸ் ஹாஸ்டல், ஏதாவது எவ்வளவு டச் கிச்சு பண்ணா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு வரலான்னு. என்னையா சிங்கிள் டீயா கலக்கிற மாதிரி கலக்கிற? என்னையா போனா தடுக்குது? இது எங்கயா வாங்கின? இது சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு உட்கார்ந்து வித்துக்கிட்டு இருந்தா விலை கம்மியா இருக்குதுன்னு வாங்கினேன். நல்லா தானே இருக்குது லூசு. உங்க எடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். அப்படி வரீங்களா? கந்தசாமி, அவன் தான் என்ன துரத்திட்டு வந்தான். ஐயோ ஐயோ, பொம்பளைங்களை அவ்வளவு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னும்னா நெஞ்சில காலை வச்சு வச்சிருவாங்க. வா ஓடி. அப்ப சரஸ்வதி என்ன சரஸ்வதி? உனக்கு பேண்ட் இருக்குங்கிற ஏத்துதல் நீ பேசிக்கிட்டு. ஐயோ வந்துட்டாங்க. அப்பா என்ன கந்து பயங்கர மப்பு, அதி பயங்கர டான்ஸ். கால் வலிக்குது, நடக்க முடியாது. டாக்ஸி பிடி. டாக்ஸி? ஒரு டாக்ஸி வழியா அண்ணா போனா மீட்டருக்கு மேல காட்டினா அடிச்சிருவான். என்ன? ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் மேன். மாப்பிள்ள, இவனை நான் எங்கேயோ பாத்துருக்கேம்மா. டாக்ஸி பொறுக்க தெரியல. டாக்ஸி டிரைவர் கண்ணே, வண்டி எடுங்க. என்னடா மாப்பிள்ள சொல்லி வண்டி எடுக்காம முறைச்சிட்டு நிக்கிற? மாப்பிள்ள சாப்பிட்டு நான் மட்டும் கோதாவில குதிச்ச உதடு வீங்கி போயிரு. எடா வண்டிய. காப்பி கொண்டு வா. இங்க காப்பி கிடைக்காதுப்பா, களிதான் கிடைக்கும். அது எப்படிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட இப்படி சந்தோஷமா தூங்குற? போலீஸ் ஸ்டேஷனா? பின்ன என்ன இது தாஜ்மஹாலா? என்னமா இப்படி இருக்கிற? இருக்கிறேன்னு சந்தோஷப்படு. என்னாச்சு? மா கன்சாமி,
ராத்திரி பூரா போலீஸ்காரனுங்க எல்லாம் ரவுண்டு கட்டி என் நெஞ்சில மிதின்னு மிதிச்சுட்டானுங்க. நடந்துக்க மாட்டீங்க. நேத்துக்கு நடந்துட்டேன்னு. ரவுண்டுக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கோழி பிரியாணியும் கொத்து பரோட்டாவும் கேட்டா விடுவானுங்கடா. கோழிய கொத்துற மாதிரியே கொத்து 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 கொத்துன்னு கொத்திட்டானுங்கப்பா. நட்புல இதெல்லாம் சகஜம்ப்பா. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொசுக்கடியே கிடையாது. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க. மக்களே, நானும் ஜவுளி கடையில சேர்ந்த காலத்திலிருந்து ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானான்னு தேடுறேன். கிடைக்கவே மாட்டேங்கிறானுங்க. எங்க திரும்பினாலும் எதிரில இவனே வந்து நிக்கிறானு. யோ, உங்களை விட சொல்லிட்டாங்க. இனிமேலாவது போய் ஒழுங்கா இருங்க. நாங்க காட்டுக்கு நடிகரியா பக்கறதுனா புதுசா சொல்ல வந்துட்டேன். புத்தி சொல்றாரா? போப்பா. ஐயோ அம்மா. அந்த போன கொஞ்சம் நகர்த்தி வச்சு வலி தாங்க முடியல. உட்கார்ந்து கீழே இறங்கியா. இதுல யாரையா கன்சாமி? இப்போவாது உண்மையை சொல்லுப்பா. கட்டின பொண்டாட்டிட்ட பிரச்சனைனா ரோட்ல கத்த கூடாது, வீட்டுல போய் பேசணும். தெரியுதா? கேட்டுக்க. உனக்கு தான். இனிமே ஏதாவது ரோட்ல ரகலை பண்ணீங்க, பெரிய கேஸா போட்டு 6 மாசம் உள்ள எழுதிடுவேன். போங்க. யோ நில்லு. உன் சொந்த ட்ரெஸ் இருக்கு, வாங்கிட்டு போ. அது பொங்கலுக்கு ஏனாமா நீங்களே எடுத்துங்க. இந்த லுள்ளுக்கு தான் ராத்திரி லாடம் கட்டினேன். பெருசு பாரியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்முனுங்கிற பீத்திக்காத. வீட்டு சொல்றியா? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா ஏங்க போறியா? ரமேஷ், ரமேஷ் கவலைப்படாதீங்க. எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவேன். தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதாயா ஊட்டு மாப்பிள எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்காரு. ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சுன்னு இருக்கிறாரு. அதான் பேதியாரா இருக்குது. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான். பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சி மாதிரி உள்ளே வந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன், குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். பார். லாலாய், அண்ணனுக்கு எதுக்கு கட்டி பூட்டிக்கிறியா நீ? முன்ன கால வந்து ஆசீர்வாதம் வாங்கியா. மரியாதை மனசுல இருந்தா போட போட்டுமா? பாயா. என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா. வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீ தயார் பண்ணியா? முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டான் பத்தியா? வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ளை ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியிட்டு நிக்கிற நீ. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடுயா? அப்பா. ஐயோ, கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாருக்கண்ணா. இப்படியா கூப்பிடுறது? கத்தல கடகால அடத்தல. பார், ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடே. எப்ப பார். பாத்ரூம். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுக்கு தான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே. பாத்ரூம் பரமசிவா. வானா அழகான செடி வாடி போடும். இவன் எங்க வந்தான்? எச்சு துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா, இந்த வீடு எச்சி தொட்டியா? கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு. முதலாளி, அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. சொந்த தங்கச்சி கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா? ஓஹோ, கடைசியில இவன் ஓன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா, முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம். அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ, கதை அப்படி போகுதா? என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமா, கொள்ளாத சொத்து. பிசாசு சொத்து அவனுக்கு எவனோ? ஏதோ அதுங்க ஆசைப்பட்டுச்சே, நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம், இது கூட தெரியாது. நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ குறுகால பேசின்னு நீ இந்த வீட்டு டிரைவர். நீ பேசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறவன், பொண்டாட்டி ஆக போறவா. இதுல என்ன தப்பு? வாயணும்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தச்சிட்டீங்களே. பச்சை பூ வாடல, கட்ட புடவை கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பாவம், என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிகிரி சைடா பேட்ட வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ற நீ? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்?
இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க கும்மா. இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா என் தங்கச்சி நாட்டியம் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா அந்தஸ்துன்றீங்க, அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய ஊட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. நான் கூப்பிடாரு பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு, பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கட்டும்னு பேசாம இருக்கான். அவன் புள்ளையா நீ புள்ளையா? முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏமா ஆச்சுன்னுக்குற? இதான் மருமகன் ஒத்துக்கோ, இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணா வீடு கட்டு. என்னடா அது நடுவில் நாக்க தட்டுறான்? படிக்கிட்டு வைக்கிறான். மாடி விட்டு கட்டிட்டான். விட்டு ஆண்டரா வைப்பா போட்டு. என்னது சின்ன ஓடி? என்னடா அவன் பாட்டு ஏதோ செய்யறான், நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன் வர்றீங்க. அட சும்மா இருங்க நீங்க. நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? யோ, என்னமோ வீராப்பா உள்ள வந்தியா? இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிமு காட்டாம அவரை கருத்து பாரியா. அவரது தான் இதுக்கு ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா ஜட்ஜ் பண்ண மாப்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நீங்க அதை கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே ஆழு. இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து ஆழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு. டைம் லிமிட்டட். ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி. போட்டோ எடு. பீடா போரி போது சொல்லுமா. ஏபா, நான் ராணியோட போறத டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு பங்களா சொத்து சுகம் நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்ப செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியேட் செட்டில்மென்ட். யா யா. நிலமா அப்படி ஐயா. முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. சேகர் தான் உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ இவன் எங்க வந்தான்? யார் இந்த ஆளு உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ, யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா. ஏ சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம். என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாறுது. ஒரே கலிஜியா? டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இது நீங்களாச்சு அவங்களாச்சு. உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேரை பாத்துக்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாளுக்கு நீ கோயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ். யா பெரிய மனுஷன் இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவிட்டு இருந்தியா கௌரத அந்தஸ்துன்னு. இப்ப எல்லாம் காத்துல பூச்சா என்ன பண்ண போற நீ? அப்பா நான் என்ன சொல்றேன்னா, அறிவு வெட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம்.
மரியாதை நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க? நீங்க போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதுங்களா? இவங்க 2 பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் படிச்சுவேன்னு போயிடுறேன். ஏண்டா அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா அப்பா சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலையறானுங்க. இவரு இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேயா மாறிட்டான். அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படி நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும்போது நாயா மாற மாட்டானா? அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குறேன், சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலே சொல்லிருக்கு, தாத்தாவோட சொத்தெல்லாம் 2வது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ, இவரு இல்லன்னா நீயே பிறந்துட்டு மாட்டியா? மனுஷங்க இப்ப என்ன தெரியுமா, 10 பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடே வாங்கிக்க நைனா சைடே. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. ஏயா சொத்து மேல கண்ணு என்ன வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல ஊட்டியா? கோயில் வளத்துக்கு எழுதி வச்சிட்டீங்க. இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா, பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்க, ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுல அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள எதிரி அடக்கு முடக்கானவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டி அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்குப்பட்டுக்குது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறாங்க. மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்கணும். சொல்லிட்டேன்ல, கவலை விட பூந்து கலாசிடுறேன். நான் ஏன் கவுனுங்கிறார்? போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காத. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் ஸ்பெஷல் போட்டு நிம்மதியாயிரு. இங்க பாருங்க, பாத்தீங்களா புளியோதரை பண்ணிருக்கேன். மாமா மனசுல இடம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. பக்குவமா பணியாரம் பண்ணிருக்கேன், மாமா கிட்ட கொடுத்து அசத்துங்க. ஏமா புளியோதரை நீங்க ரொம்ப ஆசைப்படுவீங்களே, அதே புளியோதரை. இது பாத்தீங்களா, முந்திரி உங்களுக்காக ஸ்பெஷல்லா ஆந்திரால இருந்து வர வச்சது. ராஜமுந்திரி. அது எப்படிப்பா ராணிக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு? அப்பா அப்பா, அம்மா கோமால விழுகிறதுக்கு முன்னாடி அம்மாட்ட நீங்க கேட்டீங்களே பணியாரம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு செஞ்ச பணியாரப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. புளியோதரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இது என் பொண்டாட்டி உங்களுக்காகவே அசல் நெய்ல செஞ்ச பணியாரம்ப்பா. ஒரு வாய் சாப்பிடுங்கப்பா. சொந்த பிள்ளை கையால சாப்பிடுற சுகமே தனிப்பா. இந்த ஜாடைய பேசுற வேலையில இங்க வேண்டாம்.
மாமா புளியோதரைக்காக வாயை திறக்கும் போதே யாரும் சொந்த பிள்ளை தெரிஞ்சு போச்சு. பேசுறவங்க 1000 பேசலாம், பெத்தவங்களுக்கு தெரியாதா எது நிஜம் எது பொய்ன்னு? நீங்க என்ன சும்மா இருக்கீங்க? நீங்களும் ஊட்டுங்க. இந்தாங்கப்பா. இரு. புளியோதரை புளியோதரை. அப்பா இத கடிக்காம அப்படியே முழுங்கப்பா. புளியோதரை ராணி புளியோதரை. என்னடா அது ரைஸ் மில்ல நெல் அண்டி கொட்டுற மாதிரி அவர் வாயில இந்த அமுக்கிட்டு இருக்கானுங்க. அவராவது வாயை திறந்து போதும்னு சொல்லக்கூடாது. பேச விட்டா தானே அமுக்குறானுங்களே. ஐயோ இந்த மாதிரி வாழைக்காயே சைடுல விட்டு அமுக்குங்க. புளியோதரை. புளியோதரை வச்சு அடைச்சு அப்பா விக்க வச்சிட்டியா? புளியோதரைய பணியாரம் ஓவர்டேக் பண்றதுனால டிராபிக் ஜாம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு விக்கல் எடுத்து நாக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அட இது என்னடா பிரமாதம். எங்க ஊர்ல ஒருத்தருக்கு சளி பிடிச்சு முச்செடு தும்முனா மூக்கு வெளிய வந்து விழுந்துருச்சு. அது எப்படியா மூக்கு விழுக? ஏண்டா உள்ள இருக்கிற நாக்கே வெளிய வந்து விழும்போது வெளியில இருக்கிற மூக்கு விடாதா? அப்ப நான் போய் தண்ணி கொண்டு வரேன். நீ என்ன போறது? நான் போறேன். நீ என்ன போறது? நான் ஒரு பையன் நான் போவேன். நான் தான்டா போவேன். அம்மா பாப்போம். டா நீ எப்பறா கொடுக்கலாம்? நான் தான்டா கொண்டு வருவேன். நான் பையன்டா. பல்ல உடைப்பேன். நான் தான்டா உடைப்பேன். வாடா. என் புருஷன் தண்ணி முதல்ல தண்ணி. என் புருஷன் தான் மூத்தவரே, அவருக்கு தான் ரைட்ஸ் இருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு. நியாயமா பார்த்தா சேகர் தான் கொடுக்கணும். நியாய பிரகாரம் பார்த்தா மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி பம்ப் எடுத்து அவர் வாயில விடணும். இல்ல அவரை தான் கொடுக்கணும். இந்தாங்கடா பேசாத. படுவானி பேசாத. நான் சொல்லிட்டேன் அப்படி கொடுப்பேன். போடா போடா. தண்ணி வேணும். அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுங்கப்பா. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தானே கொடுப்பேன். அப்பா உசுறு போகுதுன்னு ஒரு மனுஷன் துடிச்சிட்டு இருக்காரு, உடனே தண்ணி குடுப்பீங்களா? அத விட்டுட்டு ஆளுக்கு ஆளு சிண்ட புடிச்சிட்டு சண்டை போடுறீங்களா? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? பாசத்தை காட்டுறதா நினைச்சுக்கின்னு ஐயாவோட மூச்சு திணற விட்டீங்களா? இதா சொந்த பிள்ளை யாருன்னு அவரே சொல்லட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான்ல போட்டுக்கினே அலையாதீங்க. இவன்கள்லாம் பிள்ளைங்களாமா? உனக்கு இருக்கிற அறிவு இவர்களுக்கு எங்க இருக்கு? இத பாரு, பாசத்தை காட்டுறதுக்கு செஞ்ச பலகாரத்தை பணியாரம் புளியோதரையும் பரதேசி பயலுக எடுத்துட்டு போய் நீங்களே தின்னு சாவுங்கடா. போகடா போகடா. பொம்பளைங்களாடே? உடம்பு சரியில்லாம படுத்துக்கிற அம்மாவுக்கு பணிவிட செஞ்சா உங்களுக்கு என்னடி குறைஞ்சு போடும்? அன்பா நடக்கிறோட பேர் தாண்டி பொம்பளை. அவனை தெரியாம தான் கேக்குறேன், இவங்களை யாருன்னு நினைச்சுக்கினீங்க? உங்க புருஷனுங்களை பெத்த தாய்டி. உங்களுக்கும் தாய் மாதிரி தான். அவங்களுக்கு பணிவிட செஞ்சா உங்க தலையில இருக்கிற கிரீடம் ஒண்ணு இறங்கிடாத. வந்துட்டாளுங்க பணிவிட செய்யறாங்களாம். பணிவிட ஒப்புக்கும் சப்புக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்கடி, ஒரு மனுஷாரு நல்லா இருக்கும் போது விருந்து வைக்கிறது பெருசு இல்ல, நோல கிடக்கும் போது அவங்களுக்கு அன்பா பணிவா பணிவிடை செய்யறதா பெருசு. ஒரு சுமங்கலி பொம்பளை நெத்தில பொட்டு இல்லாம கிடக்குத, அதுக்கு ஒரு பொட்டு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சா? போட்டி போடுறாளுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி போட்டி போடுறத பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னைக்கு நான் அதை சுத்தம் பண்றேன், நாளையில இருந்து நீங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். புரிஞ்சுக்கங்க. ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா, மச்சம் எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க? என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள்ள தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க. அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க, அந்த பக்கம் போங்க, குடிங்க, தூக்குங்க, இடுப்பு நல்லா வளைக்கிறோம், எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன்.
என்னடா மொட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க. மாப்பிள ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்பந்த நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்து போறாரா? வாங்கியா, நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குனி. நான் எதிர்காத்து அடிக்குதுப்பா. என்ன பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். ஃபேமிலி மச்சமா? இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூட தான் இருக்குது. 2 இது 1. என்னயா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க 2 பேருக்கு எப்படி வந்தது மச்சான்? இது என்ன கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு? மாப்பிள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே, பிச்சி எடுத்து காட்டியானா? இது 1 இது 1 நீங்களும் ஒட்டிக்குங்க. இது 2 ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இரியா எங்க போற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா அப்படி ஒட்டிட்டாலா? இவருக்கு இருக்குது ஸ்டிக்கரு. குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் வேண்டாம். வர நைனா. இது நைனாவா? ஐயோ, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க. என் படத்துக்காக இருக்கிறீங்க. என் முகத்துல முடிக்காதீங்க. எல்லாரும் ஓடி போங்கடா, ஓடி போங்கடா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனுக்கு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இத உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா? தொண்டையில மாட்டிக்குமே டாக்டர். இதே இல்லையா, அதுல எழுதிருக்கிற மாத்திரை மருந்து. ஓ பாப்பா, இப்பதான் எங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்ததுன்னே தெரியுது. நல்லா உன்னாலதான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு. நான் போய் வாங்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மருந்தை தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகுற மாதிரியே தெரியலையே சார். இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க. மூட்டை பூச்சி சாகாதா? சரி, அடிச்சு பாருங்க சார். மாப்பிள என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு. இந்த மருந்து கொடு. நானும் சம்பந்தியை பார்க்க வரேன். எவ்வளவு நேரம் மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் என்கிட்ட தானே சொல்லிருக்காரு. போடன்னா உன்னோட பெரிய தொல்லையா. என்னடா கையா எடுத்துக்கிட்டியா? சரி சரி கொஞ்சம் இரு. என்னாச்சு? பென்சில் சிம்பிள் கையா எடுத்துட்டாங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன், ரொம்ப அழறான். கொஞ்சம் பாரு. அப்பாக்கு மருந்து கொடுக்கலாம். நேரமாச்சு. என்ன ராஜா கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருதே. ஐயாவுக்கு நேரம் எப்படி இருக்கு? அந்த யமனே வந்தாலும் ஐயாவை அசைக்க முடியாது. அது வந்துட்டாரே யமனா அடிச்சே வாய முடியா? தம்பி மருந்து வருது. ஐயா கொஞ்சம் வாங்க. அப்பா இந்தாங்க. குடிங்க. குடிக்காதீங்க சம்பந்தி, அதுல விஷம் கலந்துருக்கு. குடிக்காதீங்க. விஷமா? என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க 2வது புள்ள மருந்துல விஷம் கலந்துதான் என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? என்ன உளற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? டாக்டர் நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்துருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பார்க்கவா? பின்ன நாங்களா குடிப்போம்? எஸ், இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு என் மேல பழைய போட பாக்குறியா? நான் ஏன்டா விட்டு வெளியில போடும்? நீ போட வெளியில. பாப்பீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க 2 பேருமே என் பிள்ளைங்க இல்ல. வீட்டை விட்டு வெளியில போங்க. என் மாப்பிள சுத்த தங்கம். முதல்ல நீ போயா வெளிய. அட ஒன்னை போயா மாப்பிள. என்ன தோப்பட? ஓசல் சோறு கிடைச்சா உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. யோ மாப்பிள சும்மா இருங்க. ஏப்பா, இவன் செஞ்ச தப்புக்கு என்னை சேர்த்து வெளியே போய் சொல்லிட்டீங்களே. இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் வெக்கம் கட்டவில்லை. வாங்க போலாம். வர சம்பந்தி. ஐயா நாங்க கும்பிடுற, நீ போ 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 போ. எப்பா, பயங்கரமான கொள்ள கும்பல் பாது. கையடுறா ஏந்திரி. நீ வீட்டை விட்டு வெளியில போ. எப்பா, அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல எப்படி அபாண்டமா பழி சுமத்துற? நீ எல்லாம் அப்பனா வெளியில போடான்ற. போறேன்.
நிச்சயமா திருப்பி வரமாட்டேன். வாடி. போடா, உள்ளேயே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். சரிதான் போப்பா. அப்பனே இல்லாம போறதா நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளைய கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமா போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்டு போறீங்களா? டேய், பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து கொட்டைய குழப்பிட்டா? அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா. டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏன் மாப்பிள்ள சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா? ஐயோ, அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதானே பிரச்சனை. பேச விடாமலே எமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டா? அட, உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா புழுந்து கணக்கு. அப்பதான் இட்லி பல்லிப்பூல பல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கே, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பார், நல்லாட்டு புள்ளியாகிறிய நீ. பெத்த தான் எங்க உடம்பு முடியாம பட்டு நிக்குது, என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடு நிக்கிறிய. உங்க அம்மா இல்ல, நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். அம்மா முண்டகண்ணியே, என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமி ஆண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார், வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும், கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தா வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபூதி இல்ல, வெடி மருந்து வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட என்னங்கடா இது, கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி இருக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுக்கலாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே, அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வையன் விபூதிய. இன்னும் நீ புரியாத பேசினுங்கிற. மாப்பிள்ளையே தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்னையும் தான் தெத்திடுவாங்க. அத்த பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போச்சுனா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா, கண்ணுல மொளகா தேடி சொல்லிச்சிட்டியா நீ? எங்க காட்டு இது வேலையா போச்சு. படம் பாக்குறீங்களா? என்ன படம்? வந்தமா காபி குடுத்தமா போனமான் இருக்கணும். என்னடா நோய் நோயின்னு இருக்க? வில்லன் வர்றா, பயங்கரமா இருக்கானே. வில்லன்னா அப்படித்தான்டா இருப்பாங்க. திருதல் முழிக்கிறான். ஏடா கண்ணு இருந்தா முழிக்க மாட்டானா? Dumping me in the river and reshuffling my face recruitment. Yep, it works. Sit down. கதை வேற சாத்தா? சாப்பாடு வேற போட்டானே. இது தெரியாம டீ பாத்துக்கிட்டு இருக்காங்க. I'll tell you a little bit about the way. முண்டகண்ணி முண்டகண்ணியே, காப்பாத்த வந்தவனே. நன்னா பேமானே, காத்து டியூபா பொடிங்க ஓடுற அவன் கழுத்து டியூபா பொடிங்கிடுவான் நானு.
கோவிந்தா அது என்னன்னு பாரு. உடைக்காதவ கோமாவில் இருக்கிற பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு துடிச்சிட்டியா? கசாப்பு, அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு உருட்டு விட்டேன். யோ சொன்னாங்காட்டி அவன் மேல பை போடாது. அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தானே? யோ முண்டை கண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமம் எடுத்து அம்மா நேரத்தில் வைக்கிறதுக்கு வர சொல்ல உன் சம்பந்திக்கிறானே வெள்ளங்க வேலாசாமி அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு பிடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல நான் அவன் கூட ஃபைட் பண்ணி நிக்க சொல்ல அந்த காட்டுல உருண்டு வர சொல்ல அம்மா அதுல இருந்து ஒட்டு கீழே வர சொல்ல நான் பிடிக்க வந்தா என்ன கொலையார பாவின்றீங்க ஹீரோவை வில்லன் ஆகாதியா? இல்லை அவன் இவன் மேல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலான்னு பாக்காத. எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீ தானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டு நான் கண்ணால பார்த்த மரியாதை வெளியில போ. மெய்யாலி என்ன நடந்ததே? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம், நீ காலால் நடந்து வெளியே போ. மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயே கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரி காக்க போற. இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. என்னங்கயா நீங்க நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போங்கயா. சரி வாங்க. அவன் என்ன போங்கட்டா நீ என்ன வாங்கட்ட பெனாதி பையில இது நம்ம பனாதினது கவனம் வந்துங்க. பனாதி பனாதி பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றான். நல்லது சொல்ல கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடு. நான் விட்டம் போவையா அடைச்ச கொஞ்சம் விட்டா வள்ளுவன் இருக்கிறான் பல்லவன் இருக்கிறான். முதலாளி முதலாளி அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஓடியாங்க ஓடியாங்க. வடிவு வடிவு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருந்த அந்த உண்மையை இனிமேலும் நான் மறைக்க விரும்பல. நான் தலைப்பிரசவத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? மூத்த பிள்ளை பொம்பளை குழந்தையா பிறந்தா நான் 18 வருஷத்துக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு ஜோசியத்துல சொல்லி இருக்கு. அதனால ஆம்பளை பிள்ளை பிறந்தா திரும்பி வா, பொம்பளை குழந்தையா இருந்தா இங்க திரும்பி வரவே வராத, உங்க அப்பா வீட்டிலேயே இருந்துருன்னு தீர்மானமா சொல்லி அனுப்புனீங்க. அதனால ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து இங்க எடுத்துக்கிட்டு வந்தா எங்க நீங்க என்னையும் குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன். இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்னேன். பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்திருக்கே, தான் மகளோட வாழ்க்கையே வீணா போயிடுமேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டார். டாக்டர் அம்மா, நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன். இப்ப புள்ள வேற பிறந்திருக்கு. இத வச்சு நான் எப்படிமா காப்பாத்துவேன்? ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்துருங்கம்மா. ஏம்மா இவ்வளவு நடக்கும்போது நான் மயக்கத்துல இருந்தேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. மூத்த பிள்ளை சேகருக்கு 15 வயசு இருக்கும்போது நான் எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்பா அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். சேகர் நம்ம சொந்த பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவனை வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அத உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். ஏம்மா, அப்போ உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு? இருக்கிறது இருக்கட்டும், உயிரோட இருக்கா இல்லையா? ஏண்டா நான் தான் ஒருத்த கேட்டுட்டு இருக்கேன், அப்புறம் என்னடா நீ நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க? ஐயோ பாத்தியா, ஒன்னால பூசாரி அடிச்சிட்டேன். சாமியாருங்க. ஐயோ நான் ஜோசியருங்க. ஜோசியர் அடிச்சுட்டோம்மா. பாடுவா சொல்லுங்கம்மா. அது எதுவும் எனக்கு தெரியாது. அந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே எங்க அப்பா இறந்து போயிட்டார். உண்மையை சொல்லு, உன் பொண்ணு கழுத்துல தொங்குத டாலரு அத்தை நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? தள்ளின்னு வந்தேன்னு அவமானப்படுத்த. இதுல என்ன அவமானம்? உன் தொழில தள்ளின்னு போய் தேய்க்கிற தொழில் தானே. அச்சனம் மூஞ்சி பீஸ் பீஸா கிழிஞ்சது தேட்டா. என்ன ரொம்ப மிரட்டினா உண்மையா சொல்லிடுவேன். அதுதானே மிரட்டினுக்கிற, சொல்லியா? என் பொண்ணு கழுத்துல கிடக்குற டாலர் எப்படி வந்ததுன்னு தானே கேக்குறேன், சொல்றேன். அம்மா,
நான் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சும் என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்க அம்மா. உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்கப்பா இருக்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இம்மாம் பெரிய கதை நடந்துட்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா. ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக, என் தங்கச்சிங்க. நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், முன்ன அத்தையா சொல்றது அண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல, முதல்ல அது உங்க மாவோ. அடிவேலு, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர்? இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு கதையா இருக்குது, சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வாரான ஆம்பளை குழந்தை மாத்திக்கினீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவர் சம்சாரம், தூக்கிட்டு போய் இவர் கையில கொடுத்துட்டு அது பூச்சி இவரு அத்தை வளர்த்து குமரி ஆக்கி என்ன கோளாறு பட்டாரு சொல்லையா? ஆமாங்க, இது என் குழந்தை இல்லைங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காக தான் வளர்த்தேன், ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேங்க. இப்ப தார வாத்து கொடுக்கணும்னு கஷ்டமா இருக்குதுங்க. யோ, சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுக்கிற? பொண்ணு போனா என்னையா, பையன்கிறான்ல, இதாயா உன் பையன்? இது என்ன கதை? உனக்கும் வல்ல அவரே சொல்லி இருப்பாங்க, போய் மாமனார் கட்டி பிடிச்சி அப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு, அதான் அவன் பையன் புடியா. செல்வி, எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இந்த குழப்பம் எல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்துருவோம். என்னையா இது? மணி ஆட்டின அடிக்கு, இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் களத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மள கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல, அதுக்காக தான் இந்த மணி. அடடடடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு போடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு கயிறு மணி மட்டன்னுகிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பெல் எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தகர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா இங்க கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதுன்னு கேட்டேன், முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன், அடிக்கவே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா? லைசென்ஸ் அப்படிட்டு துரத்தி விடுங்க. அதுக்கு பாருங்க போறவன. போடா என்னைய முறைக்கிற? போட முதலாளி சொல்லட்டும். முதலாளி, முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை, நான் சொல்றேன் போட வெளியில. டேய், அது அங்கங்க தான்டா இருக்கணும், அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும். போடா வெளியா, போடா வெளியா, போடா வெளியா. வீட்டுக்கப்பா என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தையெல்லாம் வேகாது, உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி இழுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா, நீ வெளியில போனா உன்னை சொறி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும், அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போற ஸ்டெப்னி கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்க. உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போன வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும், இந்த 2ல ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும்.
அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் போறேன். வர்றேன். கோயந்தா, கோயந்தா, என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேச என் பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்லைன் தான் கூப்பிடணும். அப்படியே கோவிந்தரே கட் பண்றா கோவிந்தாவை. என்ன மொட்டையா என்ன கூப்பிடுறா? போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணக்கு அப்படிக்கு ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். நர்ஸ், சார், பணி அடிச்சு நான் எப்ப வந்தாலும் உடனடியா நீ வெளியில Yes, போயிடணும். sir. போ. வடிவு, 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 வடிவு. வடிவு, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலன்னா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கேம்மா. சொல்லுமா, யார் என் பையன்? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு, சொல்லு வடிவு, சொல்லு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ, என்னாடி இது? திருப்பி திருப்பி இதேதானே சொல்ற? விஷயத்தை சொல்றி. ஐயோ, பழையபடி கோபா வந்துருச்சே. அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்தை சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ, அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு? ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவனோட போய் இஞ்சு அளந்துகிட்டு இருந்தீங்க.
ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றா. அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்றேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா இவா, அதே விலைவாசி ஏறி போச்சு. அச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையும் சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்கா சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கொடு. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். சம்பளம் தானே சொல்றேன். ஓ சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 ல இருந்து 6க்குள்ள மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்ன தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம். மண்டைய பிச்சுக்கணும். அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிற. என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா. நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு 2 பேர் தான் வரும். 2 பேர்ல எனக்கு உசுருடா. 2 பத்தி நீங்க பேசாதீங்க. 2ல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1, 3, 4, 5 எண்ணிட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னா அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இத போடுறேன்றியா? இத போடணும் இல்ல எதை போடணும்? நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான? இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர், சேகர். அப்பா, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான். ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான் அவன்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கண்ண ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? அம்மாவாமே. இவனு இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க ஓட பேசுறீங்க. கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு ஒரு கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டது தண்டையா? அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல. இத கேட்க நீ போய் கழுவு. அம்மா கோயந்தா, இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில் இன்ஜின் கூத்தி இருந்தா வண்டியாவது கண்டிச்சு நடந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எவனா ஆயில கொட்டிருக்காங்க. கோவிந்த விளையாட்ட இருக்கேன். இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க?
உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு, அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க, நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பாத்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துட போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க, அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம், தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? தினம் போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க, தலைய பிடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா பண்றா? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு, கெடுத்துட்டீங்களேயா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையில கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன், நிக்க முடியாத அளவுக்கு நாருத. அவனா இவனா தெரியாது. யாரு நம்ம வீட்டு சோபாவுல வக்கனையா உட்கார்ந்துருக்கான்? போய் யாருன்னு கேட்போம். சார், நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேட்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டிருப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷ் சேகர் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொன்றுச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவர். 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க, கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே, டிரைவரே, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும், உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, எங்க அப்பாவா? எங்க? அங்க வரு. ஏன் அடிச்சா? வாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டெருமை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிருவான் அவன். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? இனியா நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்ட? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்ச? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்?
உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்னமா இருக்கு? கெட்டாம இருக்கு. பெத்த பிள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த பிள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய, நீ எல்லாம் உருப்படுவியா? ஊராம் பிள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா, தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னையா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ, என்னையா விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீர்? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? நான் அடிப்பேன், கடிப்பேன். நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க, அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ, இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா, என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள ஒரு பைத்தியம்.